பாருங்கள், இட்லி உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கோம். முழு உளுத்தம்பருப்பு அப்படியே தோட்டத்தில் விளையிறது. அதை இங்கே கொண்டாந்து வச்சுட்டா அவங்களே உடச்சி அந்த மேல் கருப்பு தோலெல்லாம் எடுத்து நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே சூப்பராக பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்களாம். பாருங்கள், எதுக்கிறதுலே சந்தை. இந்த சந்தையில் வாங்கி அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே இப்போ கொடுத்துட்டு போனால் ஒரு 4 நாள் அவங்களாம் உடச்சி கொடுக்க. அது அப்படியே வாங்கிக்கலாம். எப்படி நாங்கள் மண்ணு கட்டி இன்னும் துவர காஞ்சி எல்லாம் எடுத்து வைக்க ஒரு 4 நாள் ஆகும். சரி, 10 நாள் ஆகும். நாங்கள் அது 100 கிலோ தான் போடுவாங்களாம். அது அப்படியே சூப்பராக பாலிஷ் பண்ணி உடச்சி வந்துருங்களாம். சரி, இந்த வருஷம் வாங்கி பார்க்கலாம். நான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் வாங்கி 15 கிலோ வாங்கினேன். ஃபஸ்ட்டு உடச்சி பார்ப்போம். நல்லா இருந்தால் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக வாங்கிக்கலாம். மீதி எல்லாம் வாங்கிட்டு எடுக்க முடியல. கூட்டம் எள்ளு போட்டால் எங்களுக்கு குறைஞ்சிச்சு. 10 மணி ஆக போகுதுங்க. 6 மணிக்கு உள்ளே வந்து நுழைஞ்சோம். 5:30 பஸ் அங்கே ரோட்டில் பாருங்க. இதெல்லாம் இந்த மிஷின் எல்லாம் தான் இந்த கடையில் எல்லா மிஷினும் வச்சுருக்காங்க. அரைக்கிற மிஷின் ஃபுல்லாக அதே தான். பெரிய கடை. நாங்கள் விளம்பரம் பண்ணுறப்பா கடையை. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். உடச்சி தரேன்னு இருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய இடம். எவ்வளோ பேர் வீடியோ பார்ப்பாங்க. சென்னையிலேருந்து வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து கேட்ட உடனே சென்னைன்னு சரிங்கக்கா 3 நாளில் உடச்சி தரோம் வாங்க உங்களுக்காக. எல்லாம் பாருங்கள், மூட்டையாக கொண்டாந்து போட்டிருக்காங்க. நல்லா எண்ணெயும் ஆட்டி தரீங்கள. எண்ணெயும் பாருங்கள், போச்சம்பள்ளி சந்தை உள்ளேயே அப்படியே அந்த சந்தைக்கு வந்துட்டிங்கன்னா சந்தை ஒட்டியே இருக்குது. எண்ணெயும் ஆட்டி தராங்க. கடலக்காய் வாங்கி நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அவங்களே பொட்டு எடுத்து எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்றாங்க. பாருங்கள், ஆட்டின எண்ணெய் அப்படியே கண் எதிரில் அப்படியே ஊற்றுறாங்க. எவ்வளோங்கம்மா 1 லிட்ரு கடலை எண்ணெய்? 240 ரூபா. அப்படியே ஆட்டின எண்ணெய். பரவாயில்லையே. அடுத்த முறை வந்தால் வாங்கிக்கிறேம்மா. ஒரு 10 லிட்ரு வாங்கி போயிடும். 10 லிட்ரு 5 லிட்ரு வாங்கினா குறைப்பீங்களா? ஆமாம். நல்ல கடைங்க. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் யார் வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் அப்படியே இவங்க தான் ஓனரு. எண்ணெய் அப்படியே ஆட்டி அப்படியே டைரெக்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் அப்படியே மூடி போட்டு இதை பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் தான் எல்லாமே. பாருங்கள், கடலெண்ணெய் சூப்பராக எல்லாம் ஆட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே கண் எதிரிலே அப்படியே ஒரிஜினலாக ஆட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே எண்ணெய் தான். எண்ணெய் ஆட்டுற மிஷின் பாருங்கள். 240 ரூபா அப்படியே கண் எதிரிலே தராங்க. நம்ம வேணுங்கிறவங்க இந்த கடலக்காய் வாங்கி ஆட்டுறதை விட நாம் ஒரு மூட்டை கடலக்காய் 3500 ரூபாயாம். அதை வாங்கி காய வச்சு அதை வண்டி சார்ஜ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அது பண்ணுறதை விட நம்ம இப்படியே வாங்கிக்கலாம். எண்ணெய் பரவாயில்ல, நம்ம கூட எல்லாம் வாங்கிக்கலாம். இனிமேல் ஒரு 10 லிட்ரு வாங்கிட்டு வரக்குள்ளெல்லாம் ஒரு 5 லிட்ரு பஸ் அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட ஏறினா இங்கேயே கொண்டாந்து விடுறோம். எல்லாம் மிஷின் வச்சுருக்காங்க. 10 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. சூப்பராக எல்லாம் மூட்டைங்கெல்லாம் அரைக்க வந்துட்டோம். எல்லாம் துவரை கடலக்காய். இப்போ நாங்கள் உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கோம். பாருங்க, கருப்பு உளுந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் தேங்காயெல்லாம் வாட்ட வச்சுருக்காங்க. பாருங்கள், கருப்பு உளுந்து, தேங்காய் அதெல்லாம் எல்லாம் கொண்டாந்து போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாமே அரைக்க தான். பெரிய கடை. இடையில வைக்கிறதான். பாருங்கள், சந்தைக்கு எதுக்கறலையே அப்படியே வெளியே நுழைஞ்சி இந்த கடைசிக்கு வந்தோம்னா இந்த 13 கிலோ தான் வருதுக்கா.